அவங்களுக்கு முழுமையாக எல்லா இடத்துலையும் இன்முகத்தோட போவாங்க. ஒரு ஊர்ல போனோம்னா ஒரு அடிக்கல் நாட்டு போனாலும் சரி, அதே மாதிரி ஒரு கட்டட திறப்பு விழாவுக்கு போனாலும் சரி, அவங்ககிட்ட முழுமையாக கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை சொல்லுவாங்க, உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவங்க. அதனால நீங்க முழுமையாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்க எல்லாம் சபதம் ஏற்க வேண்டும் என்ற அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாத என்ற நிலைகளை உறுதியாக நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் சொல்ல வேண்டும். யாராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது. நீங்கள் இருக்கின்ற வரை, மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற வரை எவராலும் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மக்களுடைய மனதிலே நீங்கள் உருவேற்ற வேண்டும் என்ற வகையை சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய மகளாக இங்கே வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தருவார்கள். தருகின்றது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்றுவிக்கப்பட்ட வரலாறே இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த வரலாறு ஏழைகளை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம், பிற்படுத்தப்பட்ட மக்களை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம், சிறுபான்மை மக்களுடைய இன்னல்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்றது. ஆகவே எந்த இயக்கமாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது என்ற நிலைகளை நீங்கள் பெறுகின்ற வகையிலே நாம் தான் வெற்றி பெறுவோம். நம் தலைவர் தான் தமிழகத்தின்